விஜய் இதுக்கு மேல தாவேக்கா அரசியல்ன்றது எதை நோக்கி போகும் சார்? இந்த ஒரு விபத்து துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வருவேன்றாரு அவரு. நேற்றைக்கு அவர் பேசுற வீடியோக்குள்ள. அதுவும் சிஎம் சார் பழி வாங்கணும்னு நெனச்சா, சிஎம்க்கு ஒரு இது வைக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஒரு சவால் மாரியும் சொல்றாரு. உங்களுக்கு பழி வாங்கணும்னு நெனச்சா என்கிட்ட என்னைய நீங்க வாங்க. நான் எங்க இருக்கேன்? அலுவலகத்துல இருக்கேன், என் வீட்ல இருக்கேன்றாரு. இதெல்லாம் எப்படி மீண்டும் அந்த தாவேக்கா, திமுக அரசியல்னு கொண்டு வராரு அவரு. அது அவரு கொண்டு வரது அவருக்கு உரிமை. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் வந்து தன்னை அப்படி கொண்டு வரது அவருக்கு உரிமை. அது தவறு நான் சொல்ல மாட்டேன். ம். பட் என்ன பலம்ங்கிறது 26 மேல தான் தெரியும். பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சிவாஜி கணேசன் ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. 3 தொகுதியில தான் சிவாஜிக்கு ஓட்டு கிடைச்சது. ஒன்னு சிவாஜி நின்ன திருவையாறு, ம். இன்னொன்னு தொண்டைமான் நின்ன புதுக்கோட்டை ஒரு தொகுதி, ம். இன்னொன்னு இவர் ராதாகிருஷ்ணன் ஒரு அட்வொகேட், ம். எங்க டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் பேக்கிங் உள்ள ஒரு தம்பி, ம். அவர் நின்ன நாகர்கோவில். ம். இந்த 3 தொகுதியில தான் சிவாஜி 50 சீட்டு நின்று 3 தொகுதியிலாம் ஓட்டு கிடைச்சிது. மற்ற தொகுதியிலெல்லாம் 3%, 4%. இன்னைக்கு அண்ணன் சிவாஜி பிறந்த நாள். மிகப்பெரிய ஒரு கலைஞன், நம் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை. இன்னும் சொல்ல போனா சீமான் எதிர்நீச்சல் போடக்கூடியவர். விஜய் மாதிரி ஓடுற வெள்ளத்துல பணம் எல்லாம் ஓடும். செத்த பணம், மரம், செடி, கொடியெல்லாம் ஓடும். அந்த மாதிரி ஓடுற வெள்ளத்துல ஓடுற ஆள் மாதிரி வெற்றி பெற்ற எம்ஜிஆரை தூக்கி வச்சுக்கிட்டு விஜய் ஆடுறாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமன்னு அண்ணன் சிவாஜியை சீமான் தூக்கி பிடிக்கிறாரு. அதான் எதிர்நீச்சல் போடக்கூடிய மனிதன். எதிர்நீச்சல் போடக்கூடிய மனிதன் தான் சீமான். ஓகே, ஏன் விஜய் எதிர்நீச்சல் போட மாட்டாரா இப்போ? அதாங்க கட்சி ஏதாவது கழிச்சிட்டு போறாரா? இல்ல அவரு கட்சி அதோட இதோடவே சோர்ந்து போயிடுமா என்ன? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? எதையாவது சொல்லுங்க சார். அவருக்கு சீமான் எதிர்நீச்சல் போடக்கூடியவர் எனக்கே தெரியும். ரைட்டு. விஜயும் இதுல இருந்து கடந்து தானே வரதானே போறாரு. என்ன இதோட முடிஞ்சு போயிடுமா என்ன அவர் அரசியல்? இதை முடிச்சிடுறேன். ஆ. அப்போ சிவாஜிக்கு 47 தொகுதியில ஒண்ணுமே இல்லை. அப்போ நீங்க உங்க பலத்தை காட்டுறதுக்கு 234 கேண்டிடேட் போட்டு எதிர்நீச்சல் போடுங்க. இப்போ டிடிவி தினகரனே திமுகவுக்கும் விஜய்க்கும் பொதுவாக தான் கருத்தை சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா? சரி. திமுக அரசுக்கு எதிராக விஜய்க்காக அவர் ஒன்றும் போர்க்கொடி தூக்கல. சரி. அவர் கிளியரான பொலிட்டிஷியன். ஏன்னா விஜய் எடப்பாடி கிட்ட கை நீட்ட போறாரா, 234 போறாராங்கிறது சந்தேகம் டிடிவிக்கு இருக்கு.